முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பான சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் மைத்திரிபால சிறிசேன, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோர் தங்களது உத்தியோகபூர்வ இல்லத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறுவதற்கான ஆயத்தங்களை செய்து வருவதாக கூறப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் ஊடக தொடர்பாளர்கள் இந்த ஒரு செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கின்ற நிலையில முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் கொழும்பில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை சட்டமூலம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னரே அந்த வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி உடைமைகளை அகற்றிவிட்டு பத்திரமுல்லையில் உள்ள ஒரு வீட்டுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதியின் உரிமை சட்டமூலம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்கான ஆயத்தங்களை செய்து வருவதாக அவரது ஊடக பேச்சாளர் வழக்கறிஞர் மனோஜ் கமகே இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். சட்டபூர்வமாக அறிவிக்கப்பட்டவுடன் அரசாங்கம் அதற்கேற்ப செயல்படும் என்று அவர் வலியுறுத்தியிருந்தார். கொழும்பு 7 விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள தற்போதைய உத்தியோகபூர்வமான இல்லத்தை விட்டு வெளியேறுவது குறித்து மஹிந்த ராஜபக்சவுடைய குடும்பங்கள் முடிவெடுப்பார்கள் என்றும் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவும் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை, அதாவது கொழும்பு 7 நிதாஸ் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அவருடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான சட்டமூலத்தை அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு அதற்கு எதிராக பல தரப்பினர் நீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். ஆனால் இந்த சட்டமூலம் அரசியலமைப்புக்கு முரணானதல்ல என்று உச்ச நீதிமன்றம் அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அரச வரப்பிரசாதங்கள் அனூறு அரசாங்கத்தினால் நீக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. இந்த ஒரு செய்தி இன்றைய தினம் மிக பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கின்றது.